ஸோ ஹலோ கைஸ், நம்ம கீழே என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா? ரோப்ளாக்ஸ் பார்ட் 3 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு கேம் ப்ளேயில் என்ன பார்க்க போகிறோம் தான் பார்த்தீங்களா, நிறைய புது புது விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கொடுத்தாங்களே வச்சுக்கோங்க. ஸோ நான் போன வீடியோ போட்டவங்க அந்த 3 பேர் 10 பேர்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் கைஸ், நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்ததுக்கு. உங்களுடைய ஹெல்ப் இல்லாமல் என்னால் இந்த வீடியோவை போட்டிருக்க முடியாது கைஸ். நீங்கள் வந்து வில்லியா ட்ரேட் சவுண்ட் அண்ட் கிரியேஷன் இவன் ஏதோ கேட்குறான் கைஸ். ஓகே, எதுக்கு என்ன ஆஃபர் தரான்னு முதல்ல பார்க்கலாம். அது நிறைய பேர் சொன்னீங்க பேக்ரவுண்ட் மியூசிக் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ, பேக்ரவுண்ட் மியூசிக் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ சொன்னா. ஓ, அவன் தரேன்னு சொன்னானா? நோ ப்ரோ வேணாம் ப்ரோ, எனக்கு இதை வேணாம் ப்ரோ. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லோரும் ஆஃப் பண்ண சொன்னீங்க. ஸோ நான் அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ்க்கே இந்த மாதிரி கமெண்ட் வந்து என்னை ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ நான் அதேமாரி அதை ஃபாலோ பண்ணிட்டேன். அதில் 2 பேர் தான் நம்மளுக்கு யூசர் நேம் தந்துருந்தாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட யூசர் நேம் பார்த்துடலாம். அதுக்கும் முன்னாடி எல்லாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன் தொட்டு ஆன்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கமெண்ட் போடுங்க, அப்போ தான் உங்களுடைய அக்கௌண்ட் செக் பண்ண முடியும். வாங்க அவங்களுடைய அக்கௌண்ட்டை போட்டு பார்க்கலாம். ஸோ குளோபலில் போயிட்டு தான் உங்களால் சர்ச் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு போகிறது வந்து ஜோரோ 43210. யாருமே வரல. இவங்க தான். அதோ யூசர் ஹேஸ் நோ டேட்டாவா? என்னங்க ப்ரோ, நீங்கள் அமிச்ச டேட்டாவே இல்லையாமே? என்னங்க ப்ரோ, உங்கள் அக்கௌண்ட் வரமாட்டேது. ஐயோ, இந்த ஒரு அக்கௌண்ட் வரமாட்டேது கைஸ். சரி, நம்ம போய் திரும்பி ஒரு வாட்டி போட்டு பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து ஒருத்தர் வரல, இன்னொருத்தர் ஏதாவது போட ட்ரை பண்ணலாம். இந்த பிளாக் ஃபுட்காரன் வேறு இப்படி பண்ணுறான். என்னுடைய கேமை வச்சு என்னோடய சப்ஸ்கிரைபரே இப்போ தான் வந்துக்கிறாங்க. அவங்களோட யூசர் ஐடியை நான் பார்க்கலான்னு பார்த்தா அதையே பார்க்க விட மாட்டுறாங்க. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் டிம்மாக கேட்குற மாதிரி இருக்கும். நான் இப்போ தான் வந்து ஸ்கூலை விட்டு வந்தோடனே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி என்ன ப்ரோ? ஸோ ப்ரோ நீங்கள் இப்போ பார்த்துன்னுக்கிறீங்களா? ப்ளீஸ் எனக்கு வெறும் வெனம் ஃப்ரூட் மட்டும் தரீங்களா ப்ரோ? என்கிட்ட அவ்வளோ நல்ல ஃப்ரூட் இல்லை. ஸோ அது ரீவேக்காது. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு காமிக்கணும். ஸோ தர முடியாத ஓகே கைஸ், யாராவது பார்த்துட்டு கண்ட்ரோல் ஐயோ வெனம் ஃப்ரூட் வச்சுருந்தீங்களா எனக்கு வந்து தாங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரீவேக் காமிக்கிறேன். ஸோ இவரும் முத்தா வச்சுக்கிறாரு. கண்ட்ரோல் மேமத் வெனம் கேஸ் அப்படி நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளை கூட எப்பவுமே நல்லதாக வச்சுக்கிறாரு. ஐயோ, அந்த ஜோரோ அக்கௌண்ட் மட்டும் வர. சாரி சாரி ப்ரோ, உங்கள் அக்கௌண்ட் மட்டும் வர மாட்டேங்குது. இப்போ எல்லோரும் மியூசிக் ஆஃப் பண்ண சொன்னீங்க, செம்மையாக தான் இருக்குது. வெனம் ஃப்ரூட் நைஸா. ஊகா சொல்ல எனக்கு பேச அவ்வளோ வராது, சொல்ல வரல எனக்கு உங்களுக்கு. ஸோ ப்ரோ நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறீங்களா? ப்ளீஸ் எனக்கு வந்து வெனம் ஃப்ரூட் தரீங்களா தாங்க, இல்லையா உங்களோட இஷ்டம். நான் அவ்வளோ விருப்பம் பண்ணேன், என்கிட்ட அவ்வளோ நல்ல ஃப்ரூட் இல்லை. பட் ஏன்னா வேலண்டைன்ஸ் ஈவெண்ட் வருது. ஸோ அதுக்கு நான் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க வந்து வெனம் ஃப்ரூட்டை ஸ்டாக் அப் பண்ணிக்கணும். உங்ககிட்ட நிறைய வெனம் வச்சா உங்ககிட்ட ப்ரோ வெனம் தான் ப்ரோ, நான் என்னுடைய ஏதாவது ஃப்ரூட்டை தந்தேன்னா ஈஸியாக வந்துடும் ப்ரோ, அந்த மாதிரி இருந்தால் எனக்கு தாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லையா? ஓகே, எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அஃப்கோர்ஸ் என் சப்ஸ்கிரைபர் எனக்கு ஹெல்ப் பண்ணுமோ, நான் அது டெஃபினெட்லி நோன்னு சொல்ல மாட்டேன். ஸோ நம்ம எப்போ விளையாடலாம் சொல்லுங்கள் ப்ரோ. பட் சாட்டர்டே என்னால் வீடியோவில் மட்டும் போட முடியாது ப்ரோ, அது மட்டும் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. ஐயோ, ஒருத்தன் வரான், நம்மளோட ஸ்டீலை ஆட்டிய போடுற வரான். நான் நல்ல வேலை வச்சிட்டேன். ஸோ கைஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபராக நீங்கள் இருந்தீங்க, ரொம்ப சாரி. ஐயோ, சப்ஸ்கிரைபராக இல்லையா போடா லூஸு. சப்ஸ்கிரைபராக இருந்தீங்களா செல்லக்குட்டி உஜ்ஜிக்குட்டி எல்லாமே சொல்லுவேன். சப்ஸ்கிரைபர் இல்லையா இதெல்லாம் சொல்ல மாட்டேனா? இல்லை கைஸ், பாருங்க கைஸ், எவ்வளோ நல்ல ஃப்ரூட்ஸ் தான் வச்சுக்கிறாரு அவர். நானும் இருக்கிறோம் பாருங்க. ஒரு யூடியூபராக இருந்துக்குன்னு ஒரு மொக்க ஃப்ரூட்டாக வச்சுக்கிறேன். எனக்கு ஃப்ரூட்டு எப்படி, எனக்கு ஃப்ரூட்டோட வேல்யூ தெரிய மாட்டேது, அது எப்படின்னு. யாராவது தெரியுமா கொஞ்சம் சொல்லுங்கள். ஏதாவது வெப்சைடு அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷன். ஐயோ பயமாகுது நம்மளை கலாய்க்குவாங்கன்னு சொல்லி. ஏன்னா வந்து ஃப்ரீ ஃபயர் வீடியோலேயே ஒருத்தர் வந்து கலாச்சார் அடே நூபே ஒன்வர்ஸ் சொன்ன நான் அந்த மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேட் கமெண்ட் தருவாங்க. இல்லை நீங்கள் அவங்க அப்படி சொன்னால் அவங்களும் உங்களை சப்ஸ்கிரைபர் மாதிரி ஏற்றுக்கோங்க. நான் இந்த அக்சஸரியாக மாட்டீங்க எனக்கே தெரில. இது நான் எப்போவுமே இதுதான் மாட்டுவேன்.
அது பட் இந்த வாட்டி மட்டும் மாற்றிட்டேன். ஸோ நம்ம வந்து ஃப்ரூட் ரோல் பண்ண போகிறோம். ப்ரோ குகா ஐயா சாரி ப்ரோ, உங்கள் பேரை மாற்றி சொன்னேன்னா மன்னிச்சிடுங்க, எனக்கு சொல்ல அவ்வளோ வராது. கேமர் 1488. ஸோ நம்ம இன்னைக்கு இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு 4:30 மணி அந்த மாதிரி டைம் வரும். எந்த தம்ப்நெயில் அதை எடிட் பண்ணி போகிறேன். லாஸ்ட்டாக மேன்ஷன் 3rd C, அது நம்ம மேன்ஷன் 3rd C. ஸோ ப்ரோ பார்த்துருந்தீங்களா? எனக்கு ப்ளீஸ் வெனம் தாங்க. உங்ககிட்ட சரி வேறு ஏதாவது ஒஸ்ட் ஃப்ரூட் இருந்தால் கூட ஓகே, நான் ஏதாவது அதை கொடுத்துருந்தா ட்ரேட் பண்ணிக்கோ. அந்த வெனம் ஃப்ரூட் தேவை. அப்டேட் வேறு ரொம்ப ரொம்ப நெருக்கலாக ஆகுது. இன்னைக்குன்னா 6, நாளைக்கு 7. போக டைமுங்க அதிகமாக தான் போகுது, கம்மியாக போக மாட்டேது. அதாவது நான் ஃப்ரூட் மட்டும், அதான் மீதி ஃப்ரூட்டு டார்க் ஃப்ரூட் வச்சுக்கிறேன். அதாவது வந்து இந்த மாதிரி 2 வீடியோக்கு வந்தாலே அதாவது காமன் ஃப்ரூட்டு வருதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஐ திங்க் காமன் ஃப்ரூட்டில் ரீவேக் வந்தால் ஒன்று ஸ்மோக் வரும், இல்லை வந்து அந்த காமன் என்னென்னதுன்னு ஒரு நிமிஷம் ஷாப்புக்குள்ளே போயிட்டு பெர்மனன்ட் ஃப்ரூட்குள்ளே போயிட்டு இல்லை ஸ்ப்ரிங்கு இல்லைங்க ஸ்மோக்கு தான், ஸ்மோக்கு இல்லை ஸ்பைக்கு எனக்கு தோண வரைக்கும் இல்லை 2த்துல. பட் நான் வந்து விஞ்ஞானி இல்லை, நான் அப்படியே அவர் இவர் சொல்லிட்டார் இதே ஃபுட் தான் வரும்னு எனக்கு தெரியல. பட் வெனம் டார்க் அண்டு ஐஸ் தெரில குவைட் கொஞ்ச நாள் கழிச்சு வருமா. அது 2 ஃப்ரூட்டு வந்து 99.9% வருது. ஸோ அதில் ஒரு ஃப்ரூட் வச்சுக்கிறேன். அதுக்கு வேலண்டைன்ஸ் அப்டேட்டில் மெயினாக தேவையான நல்ல லவ் ஃப்ரூட் தேவை, அதுவும் நம்ம வச்சுக்கிறோம். பட் நம்மக்கிட்ட அந்த வெனம் ஃப்ரூட் தான் இல்லை. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளோட பிரதர், என் சப்ஸ்கிரைபர் என்னுடைய ஃபேமிலி மாதிரி பார்ப்பேன். உங்களுக்கு இஷ்டமாக தாங்க ப்ரோ, இல்லை ஏதாவது ஒஸ்ட்டு இருந்தால் கூட கொஞ்சம் தாங்க ப்ரோ. நான் வந்து அதை கிரைண்ட் பண்ணி ஐயோ வளர்றேன், சூப்பராக வளர்றேன், அதை நான் எடுத்து ஏதாவது பண்ணியிருப்பேன். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் என் வீடியோவில் வந்து செகண்ட் டைம் என் வீடியோவில் வந்து ஸ்பின் போடுறேன். ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், நான் அப்படியே நடந்து போவேன், ஒருத்தங்கிட்ட ஃபஸ்ட்டு சீல ரோல் பண்ணுவேன் அந்த அக்கௌண்ட்டில். இந்த அக்கௌண்ட்டில் என்னென்ன லக்கு, ஸோ ஜஸ்ட்டு இருந்தால் ஈஸியாக ரோல் பண்ணிடலாம். ஸோ ப்ரோ நீங்கள் பார்த்துருந்தீங்க, உங்களை ஏதாவது நல்லா போட்டுருந்தாங்க. அடுத்து ஜோரோ ப்ரோ உங்கள் அக்கௌண்ட்டை மட்டும் ஏன் பார்க்க முடியலன்னு தெரியல ப்ரோ, நான் திரும்பியும் போட்டு பார்க்குறேன். பட் உங்களுடைய அக்கௌண்ட்டை மட்டும் வரவே மாட்டேது ப்ரோ எப்போவுமே. நேற்று நேற்றும் எப்பயும் கமெண்ட் போட்டாங்க. நிறைய பேர் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆஃப் பண்ண சொன்னாங்க. அது எனக்கு இப்போ தான் தெரியும். யூசராக நோ பிளாக் ஃபுட் டேட்டா. என்னங்க ப்ரோ உங்களுடைய யூசர் பிளாக் ஃபுட் டேட்டாவே எதுவும் இல்லைன்னா ப்ரோ ஆச்சு. இந்த டெர்மினேட்டட் இந்த மாதிரி தான் உங்கள் அக்கௌண்ட் தான் ஆயிடுச்சா ப்ரோ? எனக்கு இந்த கட்சா வந்து எப்போவுமே ஏதாவது ஒஸ்ட்டு ஃப்ரூட் தான் கைஸ் தருவான். நான் சொன்னல ஐஸு இல்லை பாமு, பட் பாம் வந்து ஒரு ரீவேக்கான ஃப்ரூட். ஸோ அதால் அப்புறம் உங்களோட ஒஸ்ட்டு ஃப்ரூட்டே தாங்க, பெஸ்ட்டு ஃப்ரூட் என்கிட்ட தராதிங்க. பட் ஏன் தான் இதுதான் என்னுடைய ஃப்ரூட் செட்டப். போன வீடியோவில் இருந்தது நம்ம ஐயோ ஷிப்லாக்லேருந்து வர முடியல கைஸ். ஸோ போன வீடியோலேருந்து அப்படியே அச்சஸ் சொல்லுது. உங்கள் ஒஸ்ட்டு ஃப்ரூட்டு என்னதுன்னு அப்படி பார்த்துட்டு வரும். ஐயா ஃபோன் சென்சிட்டிவ் ஒர்க் ஆக மாட்டேது கைஸ், அவ்வளோதான் ஃபோன் போயிடுச்சு, அவ்வளோதான் என்ன பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது இருக்காது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் யூஸர் நீங்கள் போட்டு பார்க்கணும். அது இவங்க கமெண்ட் பண்ணிட்டோன்னே எனக்கு அப்படியே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு கைஸ். அன்றைக்கி ஃபுல்லாகவே நான் ஹாப்பியாக தான் இருந்தேன். அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு அப்படியே நான் சிரிச்சுக்கின்னு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்டாங்க என்னடா பைத்தியடான்னு. ஸோ உங்களோட ஷேடோ உங்களுக்கு என்ன ஒஸ்ட்டோ அது ஹை அந்த மாதிரி நிறுத்தாங்க ப்ரோ. நான் கண்ட்ரோல் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய தான் கேட்கல, எனக்கு வெறும் கிடைக்கணும். அதுக்கு நீங்கள் வச்சு இந்த ஏதாவது ஒரு ஃப்ரூட்டில் ஏதாவது எனக்கு ஒரு ஸ்பேர் பண்ண எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி வீட்டில் இது பார்த்துட்டோமா? ஸோ நான் சொல்லிட்டேன், நான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை தொட்டான்னு வச்சுக்கோங்கன்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தான் எனக்கு இப்போ கான்செப்டே இல்லை இப்போ என்ன பண்ணுதுன்னு. ஸோ அதால் வந்து நம்ம வந்து இப்போ போயிட்டு ஃபிஷ்ஷு பண்ண போகிறோம். ஆமாம் ஃபிஷ்ஷிங் மெயினாக நம்ம டெய்லியும் வந்து நான் ஒரு ஃபிஷ் பண்ணுவேன். இந்த கேம்ஸே இருந்தால் எனக்கு வந்து அந்த சங்கன் செஸ்ட் எனக்கும் கொஞ்சம் மறந்து வந்து போகுது. சங்கன் செஸ்ட் கிடைக்கணும். இப்போ சவுண்டு கேட்டிருக்கோம், அது வந்து டோனோ
அதான் இந்த டேஷ் சவுண்ட் மட்டும் எப்படி குறையுதுன்னா தெரியல. அது யாராவது தெரியுமா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. போன வீடியோவில் போட்ட மாதிரி போன வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறீங்க. 145 வியூஸ். ஸோ உங்களுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சுன்னா அப்புறம் அங்கே அப்படி இதுன்னு கேட்டிங்கன்னா கர்ஸ்ட் ஷிப் தெரியும்ல, அதோட என்ட்ரன்ஸ் உங்களால் உங்களோட ஹை லெவல் இல்லையா நீங்கள் அங்கே போயிட்டு க்ரீன் பண்ணலாம். அந்த மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் எக்டோபிளாசம் வச்சுருக்கோம். எக்டோபிளாசம் வச்சுருக்கேன். 20 எக்டோபிளாசம் வச்சுருந்து கடைசியாக போயிட்டேன். ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து சங்கன் செஸ்ட் கடையை தான் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரைலேயே. ஏன்னா ஃபுல்லாக வீடியோவில் ஃபிஷிங் பண்ணியிருந்தா உங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கும் போர் அடிக்கும். சங்கன் செஸ்ட் வரல கைஸ். நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், இந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட் தந்தது இல்லை. நான் வந்து இப்போ வந்து பிளாக் ஃப்ரூட் கண்டென்ட்டை பற்றி பேசலான்னு இருக்கிறேன். ஸோ வந்து பிளாக் ஃப்ரூட் வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து நிறைய பேர் சொல்லினுக்கிறாங்க வந்து ஏதோ புது அந்த கிறிஸ்மஸ் ஐலாண்டு அந்த மாதிரி வரப்போகுதுன்னு. பட் அது 100% கன்ஃபார்ம்டு இல்லை. பட் அதான் இந்த ஃப்ரூட்ஸ் கன்ஃபார்ம்டு. அடுத்து ஒரு கேர்ள் வருவா. ஐயோ அந்த மாதிரி இல்லை கைஸ். ஒரு கேர்ள் வந்து ஒரு ஃப்ரீயான அக்சஸரி ஃப்ரீயில் வந்து உங்களுடைய நீங்கள் ஹார்ட்ஸ் எடுக்கணும். இப்போ நீங்கள் எப்படி கேண்டி எடுத்தீங்க அடிச்ச மாதிரி, அதான் அவங்களுக்கு ஹெல்ப்னு போட தேவையில்ல. நீங்கள் எவனா சொல்ல கிடைக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஐயோ ப்ரோ என்னால் கிரைண்டே பண்ண முடியல ப்ரோ 2x கோடு இல்லாமல் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் சரியான டைம். ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஆல்ட் அக்கௌண்ட் கொடுத்து சேர்ந்து விளையாடினா 1.5 சொல்லி ஒரு எக்ஸ்பி கிடைக்கும். 2x கோட் மாதிரியே அதுவும் ஒரு கோடு தான். 2x கோட் மாதிரியே அது ஒரு கோடு தான் வந்து வரும் கைஸ். உங்களோட ஆல்ட் அக்கௌண்ட்டை உள்ளிட்டுன்னு வந்து உட்கார வச்சு விளையாடுனீங்கன்னா 2x கோடை வந்து ஆனால் வந்து ஐயோ வளர்றனே. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து 2x கோடு வந்து டைம் லிமிட் இருக்குது. அதான் இதுக்கு வந்து டைம் லிமிட்டே இல்லை. நீங்கள் எப்போ வேணால் உங்கள் ஆல்டோ இன்ஃபினிட்டி. ஸோ அதால் ஈஸியாக கிரைண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ எதுவுமே கிரைண்ட் பண்ணாமல் இருக்கிறேன். அது விட்டு பேசுகிற காரணம் வந்து சும்மா இந்த சவுண்டை குறைக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ஓகே கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ போனதை விட எலக்ட்ரிக் யூஸ் இருக்கிறாங்க. நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது டார்க் ஃப்ரூட்டும் லவ் வெனம் அதை ரீவைக்காது. ஸோ நான் வந்து லவ் வச்சுக்கிறேன், அதுக்கு டார்க் வச்சுக்கிறேன், அதுக்கு ரீவைக்கான பாம். பட் எனக்கிட்ட வேணும் ஃப்ரூட் இந்த வெனம். ஸோ ப்ரோ பார்த்துருந்தீங்களா உங்களுடைய ஸ்பேர் போட்டாங்க நிறைய வாட்டி சொல்லி உங்களை வெறுப்பேற்றுறேன்னு நினச்சிங்களா? சாரி, நான் அந்த டாப்பிக்கை விட்டுறேன் அந்த மினிட்டு. இல்லை எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேணும். ரொம்ப தான் இல்லை, எப்போ வேணா ஒரு 12 கூட ஐயோ 6 7 8 அந்த மாதிரி தான் தந்தீங்களே என்னால் வாங்க முடியும். எந்த ஃப்ரைடே தந்து போது டெஃபினெட்லி வராது. டெஃபினெட்லி இந்த மாதிரி எத்தோன ஸ்கூலில் வந்தோடனே வீடியோ போட மாட்டேன், சாப்பிட்டு தான் போடுவேன். ஸோ எதுவுமே சாப்பிடாம உங்களுக்காக அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் போட்ட காரணத்தால் சாப்பாடு சப்ஸ்கிரைபர் தான் முக்கியம்னு சொல்லி வந்துட்டேன். ஸோ இனிமேட்டு இன்ட்ரோட ஹாய் கைஸ் போல் இனிமேட்டு ஹாய் ஃபேமிலிஸ்ன்னு போட போகிறேன். ஸோ ஃபேமிலிஸ் இனிமேட்டு நம்ம ஃபேமிலிஸ் தான் நம்மளோட சப்ஸ்கிரைபரை கூப்பிடுறோம். ஸோ ஃபேமிலிஸ் நம்மளுடைய இந்த முயற்சி கொஞ்சம் முடிய போதும். ஸோ நான் இப்போ ரொம்ப குவைட்டாக பேசுகிற காரணத்தை வீட்டில் கேட்குறாங்க. ஸோ அதால் தான் கைஸ். ஸோ என் ஃப்ரெண்டு சொன்னால் வீடியோ ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம்னு. ஸோ அந்த ஷாரிக்_456 போட்டேன் நான் அவன் தான் சொன்னோம். ஸோ சரிடா ஓகேடா நான் போடுறேன்டா. இப்போ அடுத்த வீடியோ போடுறேன்டா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிரெயின் ராட் கேம் தான் ஏதாவது போட போகிறோம், இல்லை வந்து பாப்புலர் கேம் போட போகிறோம். இது வந்து ரோப்ளாக்ஸ் பிளாக் ஃப்ரூட் பார்ட் 3. அந்த வீடியோவில் ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி நீங்கள் தரீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி பார்த்துக்கிறேன் கிரைண்டிங்கோட அந்த அப்டேட் வந்துடும் நினைக்கிறேன். அப்போ ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு நான் போட்டேன்னா நாளைக்கு நான் ஊருக்கு போயிடுவேன். அது நிறைய பேர் கூட சொல்லிக்கிறேன். அடுத்து நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு நான் இப்போ கடைசி சண்டே போட்டிருந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்தேன். என்னோட ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லிட்டேன், அது 3 வாரம் முன்னாடி. நான் என்னோடய ஸ்கெடியூலிங் மட்டும் கொஞ்சம் தப்பாக இருக்குது. நான் வெறும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தான் போடுவேன்னு சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ ஐயோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்து பண்ண தேவையில்லை, இந்த வீடியோலேயே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யாரும் எனக்கு வந்து நல்ல ஃப்ரூட்டு தர மாட்டுறாங்க.
எனக்கு வந்து நல்ல ஃப்ரூட் தான் கைஸ் வேணும். சிப்லாக் லாங்குவேஜ் எனக்கு என்னத்தம்மா இந்த ஏதாவது ஒரு மித்திக்கல் ஃப்ரூட் வச்சு அப்படியே ட்ரேட் பண்ணி போயினே இருக்கணும். எப்படி ஜார்ஜ் தமிழ் கேமிங் அந்த மாதிரி. ஜார்ஜ் தமிழ் கேமிங்கும் ஒரு காலத்தில் வந்து இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகல. பட் அவரு விடாமல் ட்ரை பண்ணது. நாங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, விடிஜி கேமர் நிறைய பேர். ஸோ அந்த காரணத்தால் நான் அப்படி இல்லை. ஸோ நான் எப்போ ஃபேமஸ் ஆகணும் அப்போ வரைக்கும் நான் ஓட மாட்டேன் இந்த ஜாபை. ஸோ யூடியூப் வந்து நீங்கள் எனக்கு ஒரு கமெண்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க, டே ஒரு கமெண்ட் தான் ஒரு 10K கமெண்ட் இருந்தாடா ஒரு நல்ல இதுன்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்து ஒரு கமெண்ட்டே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு கமெண்ட் ஐயோ நம்மளை தொடுத்தீங்க, ஏன்னா சென்டிமெண்ட்டாக பேசும்போது தான் தொடுத்தீங்களா, தன்னானே நானே தனி நானோ தன்னே நானே நீ ஐயோ ஏ காம்பாடி போக மாட்டேது கை சொல்லி உக்காண்டான் கும்பலாக சேர்ந்துடிக்கிறாங்க. கும்பலாக குத்துவோம் நம்ம, ஐயோ அம்மா கத்துறோம்னு கேட்டான் வாயிலேயே குத்துறோம் எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். அது பாம் ஃப்ரூட் போய் இப்போ அடிடா இப்போ அடி பாபு. இந்த சென்டிமெண்ட் டைலாக் பேசும்போது வந்த இனிமேட்டு மண்டையில கொட்டுருவேன் போனி. சொல்ல வேண்டாம் சொல்லிக்கிறேன் கைஸ். இப்போ வந்து மறந்தே போயிட்டேன் கைஸ் டைலாக். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவுக்கு. நம்ம போன வீடியோ மாரி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலான்னு பார்த்தேன். தான் அந்த ஐலண்ட் ரீச் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான். பட் நீங்கள் வந்து இப்போ வந்து கிராவிட்டி பிளேட் எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்க போகிறேன். ஒரு வீடியோ பிளாக் ஃப்ரூட் போட்டேன்னா அது இல்லை ஏதாவது ஒரு பொருள் எப்படி எடுக்கிறது அதுக்கு சொல்லி தான் நம்ம இப்போ வந்து எப்படி கிராவிட்டி பிளேடு எடுக்க போகிறோம்னு காமிக்க போகிறோம். ஐயோ அங்கேருந்து ஏதோ காற்றடிக்குது வைஸ், காற்றடிக்குது சூப்பராக காற்றடிக்குது. ஐயோ காய் மாற்றி போகிறாங்க வைஸ் ரிவர்ஸ் டைரெக்ஷனில். இந்த பிரிட்ஜில் நிறைய பேர் ரேஸ் பண்ணுவாங்க ஃபேமஸான யூடியூபர் லைக் கிட் கேமிங் கிரிட்டிக்கல். பட் கிட் கேமிங் வந்து எக்ஸ்போஸ்ட் ஆகிட்டானா நான் வந்து ஃபாரின் யூடியூபர்ஸாக பார்க்குறேன். நான் வந்து ஃபாரின் யூடியூபர்ஸ் மாதிரி இங்கிலீஷ்லேயே போகலான்னு பார்த்தேன். பட் செட் ஆகாது நம்மளுக்கு. தமிழ்லேருந்து இங்கிலீஷ் போட்டால் என்ன அது நியாயம்? தமிழ்காரங்க வெறும் தமிழில் தான் போடணும், ரூல்ஸ் இல்லை. பட் எனக்கு அப்படி தான். ஸோ நீங்கள் அப்படி இப்படி வந்துட்டீங்க வந்து இப்படி இந்த ஸ்ட்ரெயிட் இந்த கொஸ்டி ஏரியா மாதிரி இதில் அவன் இப்போ இருக்க மாட்டான், யாராவது இங்கே அடிச்சிருப்பாங்க. சவுண்டு தான் கேட்குது கைஸ். அப்படியே அப்படி போயிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிருங்க. அப்படியே இந்த இடம் தெரிஞ்சோம். ஐயோ காம்போ காடு கைஸ். இந்த மாதிரி யாராவது இருந்தால் சர்வர் விட்டு ஓடுறாதுங்க கைஸ். போர்ட்டல் காடு கைஸ். ஐயோ டிமென்ஷனல் ரிஃப்ட் கைஸ் இது. ஸோ சேட் அண்ட் அச்சு டே ஆகிடாங்க கைஸ். அவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து கிராவிட்டி பிளேட் கிடைக்கும். அவன் பேர் ஹொர்பிட்டஸ். அது வந்து 925 லெவலில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இதை மாற்றி சொல்கிறப்ப எனக்கு மட்டும் நம்பாதீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் பண்ணி தொட்டு வச்சுக்கோங்க. யாராப்பா ஒரு நல்ல ஃப்ரூட் வச்சுருந்தீங்க எனக்கு உங்களோட ஸ்பேர் ஃப்ரூட் தாங்க. நான் வந்து வெனம் ரீவேக் முதல்ல அதோட ஷோகேஸ் கம்மிக்கிறேன். பட் எங்கள் புத்தா போயிடும். அது நான் நல்ல ஃப்ரூட் எடுத்து புத்தா ட்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் ப்ளீஸ் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ பாய் கைஸ். இந்த வீடியோ எண்டு வந்தாச்சு. பாய் ஃபேமிலிஸ் காய்ஸ்னே வந்து பாய்.